ரீசெண்டாக லான்ச் பண்ண IQOO Z9S அண்ட் Z9S Pro உடைய வீடியோ தான் guys இது. ஆனால் முக்கியமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபோன் வந்து Z9S Pro தான். ஸோ ப்ரோ வெர்ஷனுடைய அன்பாக்சிங்கும் ப்ளஸ் குயிக் ரிவ்யூ சீக்கிரமாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோனோட டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது, ரொம்ப ஸ்லிம்மாகவும் இருக்குது. ஸோ முக்கியமாக ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஃபோன் வந்து 5000 mAh பேட்டரி இருந்தாலும் ஆனால் 7.49 மில்லிமீட்டர் தான் இருக்குது. ஸோ வேறு லெவல்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோனோட டிசைனில் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து மைக் இருக்குது, பாட்டமில் வந்து ஸ்பீக்கர் இருக்குது, அப்புறம் வந்து டைப் சி போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் சிம் எஜெக்டர் எல்லாமே வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே எப்பயும் நம்ம நார்மலாக ஒரு கேஷுவலாக ஒரு ஃபோனில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து IP64 ரேட்டிங்கும் இந்த ஃபோனில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போகும்போது டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஐக்யூவில் வந்து மேக்ஸிமம் பெரிய ஃபோன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ இதுவும் பெரிய ஃபோன் தான். 6.77 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் கர்வ்டு ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ப்ளஸ் வந்து 120 ஹெர்ட்ஸுக்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 4500 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த ஃபோனில். ஸோ மற்ற ஃபோன்ஸில் கொடுக்குறாங்களா கொடுக்கல இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஃபோனாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இவ்வளோ கொடுக்கும்போது கண்டிப்பாக HDR+ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க வீடியோவுக்கு. நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸ்லையோ நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா HDR ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு நல்ல ஒரு வெரி குட் டிஸ்பிளே. ஸோ கண்டிப்பாக காசு கட்டே கிடையாது டிஸ்பிளேல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டிஸ்பிளே பற்றி? ஃபோனில் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஏன்னா AMOLED ஸ்க்ரீன் கொடுத்துருக்கனால கண்டிப்பாக இது ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ப்ளஸ் டுயல் ஸ்பீக்கர்ஸுமே இருக்குது. ஸோ சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கேமராஸ்க்கு போயிடலாம் டேரெக்டாக. ஸோ கேமராஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே தெரியும் மேக்ஸிமம் ஒரு 50 MP கேமராஸ் கொடுப்பாங்க. நல்ல ஒரு கேமரா தான். ப்ளஸ் OIS ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. சோனி IMX882 இந்த கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 2 MP டெப்த் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து 8 MP அல்ட்ரா வைட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா குவாலிட்டி வந்து இப்போதைக்கு நம்மளால் சரியாக சொல்ல முடியாது. ஸோ வரப்போகிற டேஸில் கேமரா ரிவ்யூ முடிஞ்சால் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5500 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேட்ரி பேக்கப் தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ 0 to 100 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 to 46 மினிட்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. ஸோ நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக பெர்ஃபார்மன்ஸ், இது தாங்க ஒரு ஃபோன் எப்படிப்பட்ட ஃபோன்னு சொல்லும். முக்கியமாக இதில் வந்து Snapdragon 7th Gen 4 நானோமீட்டர் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராசஸர், 7th ப்ராசஸர். ஸோ முக்கியமாக இது கம்ஸ் வித் 8GB 12GB LPDDR ரேம் வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக இது கம்ஸ் வித் 8GB 128 12GB 256 வித் UFS 2.2 அது வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து 8 lakhs மேலே ஸ்கோர் காட்டுது. ஸோ நல்ல ஒரு ஸ்கோர்னே சொல்லலாம். ஸோ கேமர்ஸ்க்கு ஒரு அல்டிமேட்டான ஃபோன் தான் இந்த IQOO Z9S Pro நான் சொல்லுவேன். கண்டிப்பாக என்னதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராசஸர் வந்து 700 இருந்தாலும் OS அது மேலே கரெக்டாக பில்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக ஃபோன் லேக் அடிக்கும். ஸோ இதில் சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம பேசும்போது FunTouch OS 14 வந்து பில்ட் பண்ணி வந்திருக்கு ஃபோனு. ஸோ முக்கியமாக Android 14 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து 2 இயர்ஸ்க்கான வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது IQOO பிராண்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக இதை பற்றி நம்ம எல்லாமே பேசிட்டோம். கனெக்டிவிட்டி, நீங்கள் ஃபோன் பேசினாலும் இல்லை யூடியூப்ல இன்ஸ்டா நோண்டுனால கண்டிப்பாக கனெக்டிவிட்டின்னு ஒன்று கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து 5G பேண்ட்ஸ் வந்து 8 சப்போர்ட் பண்ணுது, Wi-Fi 6 இருக்குது, Bluetooth 5.3 இருக்குது. ஆனால் நோ NFC காய்ஸ், NFC சப்போர்ட் இல்லை. ஸோ கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. வாங்க கன்க்ளூஷனில் இதோட ப்ரைஸ் ப்ளஸ் இந்த ஃபோன் உங்களுக்கு ஓகேவான்றதை பேசலாம். ஸோ காய்ஸ் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25,000க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ் வேரியன்ட் 8x128GB. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி? ஸோ என்னோட ஒப்பீனியன் ஓகே தான், நல்ல ஒரு காம்படிட்டிவான ஒரு ப்ரைஸ் தான். பட் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நியூ அப்டேட்ஸ் ப்ளஸ் அன்பாக்சிங்ஸ் ப்ளஸ் ரிவ்யூஸ் எல்லாமே